ஸோ நெக்ஸ்ட்டு 17th டிசைனுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதுக்கு மேலே ஹம்ப்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஹம்ப்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஹம்ப்ஸ் ஈவனாக வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹம்ப்ஸ் ஈவனாக வரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இப்போது நம்ம வெயின்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு டாட் வச்சு இப்படி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சுற்றி ஒரு டாட்டு, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லைனு, ஒரு டாட்டு, இந்த மாதிரி லைனு, டாட்டு, அதுக்கு மேலே இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த ஹம்ப்ஸை சுற்றி கொடுத்துக்கோங்க. ஸோ லைனு, டாட்டு, ஓகே, அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி லைனு, டாட்டு, அதுக்கு மேலே இப்படி. ஒரு லைன் டாட் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டாட் வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த எட்ஜை அப்படியே நீங்கள் வளைக்க வேண்டாம், எனக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம், தப்பில்லை. இதே மாதிரி இங்கே ட்ரா பண்ணிவிட்டு அகெயின் அதுக்கு மேலே இந்த மாதிரி லைன், டாட், அகெயின் ஒரு குட்டியாக ஒரு அப்படியே லைட்டாக கர்வ் மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? இந்த இடத்துல நான் கொஞ்சம் கவனிக்காமல் போட்டதுனால எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 18th டிசைன் போகலாமா?